மேடவாக்கத்துல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் எதுன்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் பாபு நகர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்ற லொகேஷன் சரிங்களா. இந்த பாபு நகர் லொகேஷன்லயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லொகேட்டா இருக்க ஒரு நியூ 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 840 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK யூனிட் அவைலபிளா இருக்கு. அது மாதிரி 3 BHK யூனிட்டும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சரிங்களா. 840 எல்லாமே ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. அது மாதிரி பார்த்தா 785 ஸ்கொயர் ஃபீட்ல ரியல் ஃபேசிங்ல நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிட் அவைலபிளா இருக்கு சரிங்களா. இங்க பாருங்க, நம்ம அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வென்டிலேஷனோட நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்குங்க. நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கொயரா இருக்குங்க ஹாலு. சில ஹால்லாம் வந்து இந்த வால் மாதிரி இருக்கும். இந்த ஹால் நம்மளுக்கு அப்படி கொடுக்கல, நல்ல ஒரு பெரிய ஸ்கொயரா கொடுத்துருக்காங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு நம்ம எந்த லொகேஷன் வந்திருக்கோம், எந்த ப்ராஜெக்ட்டை பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோம் அப்படின்னு பார்க்கும்போது மேடவாக்கம் லொகேஷன் தாங்க. மேடவாக்கத்துல நல்ல ஒரு பிரைம் லொகேஷன் எதுன்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் பாபு நகர் தான் மேக்ஸிமம் எல்லாருமே சொல்ற லொகேஷன் சரிங்களா. இந்த பாபு நகர் லொகேஷன்லயே ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள லொகேட்டா இருக்க ஒரு நியூ 2 and 3 BHK அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல ரிவ்யூ பண்ண போறோங்க. ஸோ இப்போதான் நம்ம சேனலை நீங்க புதுசா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்துறேன் மதுரையில் எல்லாமே பார்த்துடலாமா. ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எங்க லொகேட்டா இருக்குன்னு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. இந்த ப்ராஜெக்ட் எக்ஸாக்டா மேடவாக்கம் லொகேஷன்ல எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது நம்ம மேடவாக்கம் பாபு நகர் லொகேஷன்ல லொகேட்டா இருக்கு. பாபு நகர் சொன்னே ரொம்ப உள்ள இந்த ஆர்ஜி நகர் அது மாதிரிலாம் உள்ள போயிடாதுங்க. எக்ஸாக்டா பாபு நகர் பான்ஸ் ஸ்காலர் ஸ்கூல்னா எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நான் எக்ஸாக்டா உங்களுக்கு சொல்லணும்னா மேடவாக்கம் இபி ஆஃபீஸ்னா எல்லாருக்குமே தெரியும். எக்ஸாக்டா இபி ஆஃபீஸ்க்கு அப்படியே பேக் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம் அவனியூன்னு சொல்லிட்டு ஒரு கேட்டட் கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி இருக்கும். இந்த பாபு நகர் லொகேஷன் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பா இந்த பாம் அவனியூ கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்டை பத்தி தெரிஞ்சிருக்கும். இந்த பாபு நகர் இல்ல இந்த மேடவாக்கத்திலே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிரைமான லொகேஷன் எதுன்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பாம் அவனியூ தான் சரிங்களா. இந்த பாம் அவனியூ கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே தான் இந்த ப்ராப்பர்ட்டி ஒரு டெட் அண்ட் சீட்ல நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்துருக்குங்க. இந்த ப்ராஜெக்ட்ல இருக்க ஸ்கொயர் ஃபீட் சைஸ்லாம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 840 ஸ்கொயர் ஃபீட்ல 2 BHK யூனிட் அவைலபிளா இருக்கு. அது மாதிரி 3 BHK யூனிட்டும் நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு சரிங்களா. 840 எல்லாமே ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தாங்க இருக்கு. அது மாதிரி பார்த்தா 785 ஸ்கொயர் ஃபீட்ல ரியல் ஃபேசிங்ல நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிட் அவைலபிளா இருக்கு சரிங்களா. ஏன்னா இந்த 785 இந்த 840 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு அபார்ட்மெண்ட் இந்த பாபு நகர் லொகேஷன்ல கிடைக்கிறது தான் ரொம்ப கஷ்டங்க. ஏன்னா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேல தான் உங்களுக்கு இந்த ஏரியால அபார்ட்மெண்ட்டே கிடைக்கும். ஸோ நம்ம சஸ்கோல் சொந்தங்கள் யாருன்னா இந்த பாபு நகர் லொகேஷன்ல ஒரு நல்ல சைஸ்ல ஒரு மினிமம் சைஸ்ல வர மாதிரி ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம சைட்ல இருந்து நியர்பை ஸ்கூல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பான்ஸ் ஸ்காலர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. நம்ம சைட்ல இருந்து எக்ஸாக்டா ஒரு 400 மீட்டர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாராயணா ஸ்கூல் இருக்கும் சரிங்களா. ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே கிடையாதுங்க. அது மாதிரி இந்த கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்ட்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட் இருக்கு. நீங்க வாக்கிங் போற மாதிரி உங்களுக்கு இந்த கம்யூனிட்டிக்குள்ள வரும்போது வேற ஒரு ஏரியாக்குள்ள போற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வருங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பரா நம்மளுக்கு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஃபுல்லா மரங்கள்லாம் வச்சு ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த ப்ராஜெக்ட்குள்ளே இந்த கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 2 பார்க் இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு பப்ளிக் பார்க் தான், நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். அதுமாதிரி 24x7 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செக்யூரிட்டி மெயின்டெனன்ஸ் இருக்காங்க சரிங்களா. எக்ஸாக்டா பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் போற மெயின் ரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டா ஒரு 800 to 900 மீட்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் நம்மளுக்கு லொகேட்டா இருக்கு சரிங்களா. நான் எல்லாமே கிளிப்பிங்ஸ் ஆட் பண்றேன், நீங்க பாத்துக்கலாம். ஸோ ஏரியாலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. சரிங்க, இந்த ப்ராஜெக்ட்டை பார்த்தீங்கன்னா மதுரையில் எல்லாமே பார்த்துடலாம். டோட்டலா இந்த ப்ராஜெக்ட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 8 யூனிட் பிளான் பண்ணி கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 90% வரைக்கும் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருச்சுங்க. ஸோ பேலன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 15% 10 to 15% ஒர்க் பண்ணதான் நம்மளுக்கு பெண்டிங் இருக்கு சரிங்களா. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது சப்போஸ் நீங்க ஃப்ளோரிங் வேணா ஃப்ளோரிங் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல வேற எதனா சின்ன ஆல்டரேஷன் ஒர்க் உங்களுக்கு எதனா பண்ணணும் அப்படின்னாலும் நீங்க தாராளமா சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 BHK இருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ செகண்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 BHKல வந்து நம்மளுக்கு 3 யூனிட் இருக்கு. 3 யூனிட்டுமே சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. ஆல்ரெடி சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. எல்லாமே ஒர்க்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ ஆளே நம்மளுக்கு கொடுத்துட்டு வர போறாங்க சரிங்களா. ஸோ மேக்ஸிமம் ஒரு 1 மந்த்ல வருவாங்க. நான் மேலேயே கட்ட அந்த கட்டில்லாம் உங்களுக்கு இறக்கி வச்சிருப்பாங்க. ஸோ தேர்ட் ஃப்ளோரை பொறுத்த வரைக்கும் பார்த்தா 3 யூனிட்டுமே இருக்கு. 785 ஸ்கொயர் ஃபீட் ரியல் ஃபேசிங்ல ஒரு யூனிட் இருக்குங்க. 840 ரோட் ஃபேசிங் பார்த்தாம நம்மளுக்கு 2 யூனிட்டுமே அவைலபிளா இருக்கு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட் குள்ள போயிட்டு உங்களுக்கு 2 யூனிட் மட்டும் சுத்தி காட்டிடுறேன். வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா ஒரு மினிமம் சைஸ்ல பார்த்துட்டு இருக்கணும். கண்டிப்பா இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப பெஸ்டான ப்ராப்பர்ட்டியா இருக்கும். வாங்க அப்படியே மேலே போயிடலாம். இந்த ஏரியா நம்மளுக்கு லிஃப்ட் வந்துருங்க. அது மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 8 வீட்டுக்குமே 8 கவர்டு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. 8 காருமே உள்ள ஸ்டாப் ஆனாலும் உங்களோட கார் ஈஸியா வெளியே எடுக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணி இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட்டை நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி ஃபுல்லாவே பாருங்க ரெட் பிரிக் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் இந்த அபார்ட்மெண்ட்டே நம்மளுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. வாங்க அப்படியே மேலே போயிடலாம். ஸ்டெப்ஸ் எல்லாமே கிராண்ட் ஃபினிஷிங் போட்டிருக்காங்க. வாங்க அப்படியே செகண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு மீட் பண்ணலாம். இப்போ நம்ம செகண்ட் ஃப்ளோர் வந்துடுங்க. செகண்ட் ஃப்ளோர்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 3 யூனிட் இருக்கு. 3 யூனிட்டுமே நம்மளுக்கு சோல்ட் ஆயிடுச்சு.
தேர்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் இப்போ நம்மளுக்கு அவைலபிளா இருக்கு. செகண்ட் ஃப்ளோர்ல என்ன சேம் டிட்டோ தான் நம்மளுக்கு தேர்ட் ஃப்ளோர்லயும் இருக்கு சரிங்களா. இப்போ நான் உங்களுக்கு இந்த செகண்ட் ஃப்ளோர்ல இருக்க ரெண்டு யூனிட் மட்டும் காட்டிடுறேன். 840ல ஒரு யூனிட் காட்டிடுறேன், 785ல ஒரு யூனிட் காட்டிடுறேன். ரெண்டுமே 2 BHK தான் சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. 840 எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நார்த் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, அதுவும் நம்மளுக்கு 840 தான், இது நம்மளுக்கு 840 தான். 840 ரெண்டுமே நார்த் ஃபேசிங் தான், தேர்ட் ஃப்ளோர்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. அப்படியே உள்ள வாங்க. ஃப்ரண்ட்லயே பாத்தீங்கன்னா ஒரு தீக்குட் ஃபினிஷிங்ல நம்மளுக்கு மெயின் டோர் போட்டுருக்காங்க. அப்படியே உள்ள வாங்களேன். உள்ள வந்தவொடனே பாத்தீங்கன்னா ஹாலை மட்டும் பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. இந்த வீடு ஆல்ரெடி புக் ஆயிடுச்சு சொன்னோம் பாத்தீங்களா. அந்த ஓனரோட திங்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா அந்த கட்டில் இந்த ஷோபா இப்பதான் நம்மளுக்கு இறக்கி வச்சிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்துக்குள்ள ஒர்க் எல்லாமே முடிஞ்சிருங்க. ஸோ மேடவாக்கம் பாபு நகர் லொகேஷன்ல ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்ல ஒரு நல்ல ஒரு சைஸ்ல ஒரு மினிமம் சைஸ்ல பார்த்துட்டு இருக்க நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் சொன்னவங்களுக்கு கண்டிப்பா இந்த அபார்ட்மெண்ட் ப்ராஜெக்ட் ஒரு பெஸ்டான ப்ராஜெக்டா உங்களுக்கு இருக்கும். ஸோ உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய ஹாலாவே இருக்கு. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி ஒரு பூஜா ரூம் செட்டப்பும் பண்ணிருக்காங்க. அதான் சொன்னோம் பாத்தீங்களா, இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில ஆல்டரேஷன் ஒர்க்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கஸ்டமர் அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும்போதே புக் பண்ணிட்டாங்க. இவங்களும் நம்ம சப்ஸ்கிரைப் சொந்தங்கள்ல ஒருத்தவங்க தான் சரிங்களா. ஸோ இங்க பாருங்க ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணி ஆல்டரேஷன் ஒர்க் பண்ணது. ஸோ வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா இங்க ஒரு விண்டோ இருக்குங்க. ஸோ டிவி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த சைட் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்குங்க. இந்த ஸ்பேஸ் இருக்கு பாத்தீங்களா, இங்க வந்து நீங்க ஃபுட் ஒர்க்லேயே ஃபுல்லா அந்த டிவி யூனிட் எல்லாமே பண்ணிட்டு நீங்க இங்க வந்து டிவி ஃபிக்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஆப்போசிட் சைட்ல நீங்க ஷோபா போட்டுக்கலாம். கிச்சனை பாருங்களேன், இங்க பாருங்க. நம்ம அக்காக்களுக்கு எப்பவுமே கிச்சன் தான் பிடிக்கும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி வென்டிலேஷனோட நல்ல ஒரு பெரிய கிச்சனாவே இருக்குங்க. ஸோ கிச்சனோட ஃபேசிங் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஈஸ்ட் ஃபேசிங் பார்த்த மாதிரி கிச்சன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸ் ஃபுல்லாவே நீங்க சமைக்கிற மாதிரி வருங்க. இங்க பாருங்க, இங்க வந்து நீங்க வாஷ் பேஷன் வைக்கிற மாதிரி வரும் சரிங்களா. ஸோ இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க மிக்ஸி அந்த கிரைண்டர் எதனா அரைக்கிறீங்கன்னா இந்த சைடு நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்களே கஸ்டமைஸ் பண்ணதுங்க. இங்க பாருங்க, இங்க வந்து ஒரு ஓப்பன் பிளேஸ் இருக்கு. இதுக்குள்ள நீங்க வாஷிங் மிஷின் செட்டப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இந்த 840 ஸ்கொயர் ஃபீட் ஆல்ரெடி இருக்குன்னு சொன்னோம் பாத்தீங்களா. உங்களுக்கு வென்டிலேஷனுக்குலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ரோடோட வித் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு 24 ஃபீட் நம்மளுக்கு ரோடோட வித் வருங்க. அது மாதிரி இந்த கம்யூனிட்டிக்குள்ள ஜஸ்ட் நீங்க மேடவாக்கம் லொகேஷன்ல ஒரு 840 ஸ்கொயர் ஃபீட் 785 ஸ்கொயர் ஃபீட் ஒரு அபார்ட்மெண்ட் பார்த்துட்டீங்கன்னா ஜஸ்ட் நீங்க வந்து சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க சரிங்களா. கண்டிப்பா இந்த ஏரியாவுக்குள்ள வரும்போதே கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிக்கும். அது மாதிரியான ஒரு ஏரியா தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. அடுத்து நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம் வாங்களேன். 11/10ங்க, 11க்கு 10ல இந்த பெட்ரூமும் நம்மளுக்கு ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி தான் இருக்கு சரிங்களா. நல்ல ஒரு சைஸ்ல தான் இந்த பெட்ரூமும் கொடுத்துருக்காங்க. லேஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்க பாருங்க, ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது இது மாதிரி டைல் சூசிங்லாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க பண்ணிக்கிற மாதிரி இருக்குங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு பால்கனிங்க, ஒரு சின்ன சிட் அவுட் ஏரியா நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க ரோட் ஃபேசிங் பார்த்த மாதிரி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எஸ்எஸ்லாம் அந்த கிரில் கேட் எல்லாமே அந்த சேஃப்டி கிரில் கேட் நம்மளுக்கு வந்துடும் சரிங்களா. நல்லாவே இருக்கும். இன்னும் ஒர்க்லாம் முடிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் பெட்ரூம் பார்த்துடலாம். இந்த பெட்ரூம்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூம் வரும். இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 11/9 11க்கு 9ல இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, ஒரு சின்னதா ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்க வந்து நீங்க ஒரு டோர் மாதிரி போட்டுட்டீங்க அப்படின்னா இது ஒரு சின்னதா ட்ரெஸ்ஸிங் ரூம் மாதிரி இருக்கும். ஸோ இங்க வந்து நீங்க கபோர்ட் ஒர்க் அந்த ஃபுட் ஒர்க்ல அந்த ஸ்லைடிங் டோர் மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸ் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே நீங்க இங்கே வச்சுக்கலாங்க. இங்க பாருங்க, இந்த ரெஸ்ட் ரூமும் நல்ல ஒரு பெரிய ரெஸ்ட் ரூமா தான் இருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ல நம்மளுக்கு டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. வெஸ்டர்ன் கிளாஸ் செட் வேணும்னா வெஸ்டர்ன் போட்டுக்கலாம், இல்ல உங்களுக்கு இந்தியன் வேணும்னாலும் இந்தியன் போட்டுக்கலாம் சரிங்களா. சரிங்க, இந்த 840 நம்ம பாத்துறோம். 840ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 2 யூனிட் அவைலபிளா இருக்கு. 785 ஸ்கொயர் ஃபீட்ல நம்மளுக்கு ஒரே ஒரு யூனிட் அவைலபிளா இருக்கு சரிங்களா. அடுத்து நம்ம 785 ஸ்கொயர் ஃபீட்டை பார்த்துட்டு சரிங்க, அதுக்கு முன்னாடி நான் பிரைஸை பத்தி சொல்லிடுறேன். பிரைஸை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 6700 6700 நம்மளுக்கு பர் ஸ்கொயர் ஃபீட் ரேட் கோட் பண்ணிருக்காங்க. அது இல்லாமல் அடிஷனல் காஸ்ட் நம்மளுக்கு வரும். ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க, உங்களுக்கு ஆல் இன்க்ளூசிவ் பிரைஸ் என்ன வரும்னு உங்களுக்கு டீட்டெயிலாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன் சரிங்களா. அடுத்து நம்ம 785 ஸ்கொயர் ஃபீட் பார்த்துடலாம் வாங்க. ஸ்ட்ரெயிட்டா வந்தீங்கன்னா இது தெரியுது பாத்தீங்களா, தனியா ஒரு யூனிட் மட்டும் தெரியுது பாருங்க. இதான் நம்மளுக்கு 785 ஸ்கொயர் ஃபீட் சரிங்களா. இங்க வந்து நம்மளுக்கு லிஃப்ட் வந்துருங்க. லிஃப்ட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு 3rd ஃப்ளோர் வரைக்கும் லிஃப்ட் ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க சரிங்களா. அது மாதிரி எல்லா வீட்டுமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு EV சார்ஜிங் பாயிண்ட் எல்லாமே வந்துடும். அப்படியே வாங்க. இந்த 785 ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு சவுத் ஃபேசிங் பார்த்த மாதிரி இருக்குங்க. கொஞ்சம் பிரைவசியா இருக்கும், உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காது சரிங்களா. அப்படியே உள்ள வாங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா 785 ஸ்கொயர் ஃபீட் சொன்னோடனே ஹால்லாம் சின்னதா இருக்குன்னு ஃபீல் பண்றாதீங்க. இங்க பாருங்க, நல்ல ஒரு பெரிய ஹாலாவே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்கொயரா இருக்குங்க ஹாலு. சில ஹால்லாம் வந்து இந்த வால் மாதிரி இருக்கும். இந்த ஹால் நம்மளுக்கு அப்படி கொடுக்கல, நல்ல ஒரு பெரிய ஸ்கொயரா கொடுத்துருக்காங்க. இந்த சைடு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பெரிய ஷோபா கூட நீங்க போட்டுக்கலாங்க. வென்டிலேஷனுக்காக பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இங்க ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க, இந்த சைடு ஒரு விண்டோ செட்டப் கொடுத்துருக்காங்க சரிங்களா. இப்போ நான் காட்டிட்டு இருக்க யூனிட் ஆல்ரெடி சோல்ட் ஆயிடுச்சு, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும் போது இதே யூனிட் தான் நம்மளுக்கு 3rd ஃப்ளோர்ல அவைலபிளா இருக்கு. இப்போ டைல்ஸ் எதுவுமே ஒட்டலங்க, அதுக்கான ஒர்க் எல்லாமே போயிட்டு இருக்கு. சப்போஸ் இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்றீங்கன்னா சில ஆல்டரேஷன் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணிக்கலாம் சரிங்களா. இந்த சைடு பாருங்க,
இந்த சைடு பார்த்தா நல்ல ஒரு பெரிய டிவிட்டாவே பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாவே நீங்க வுட் ஒர்க்ல டிவி ரேக்லாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராகவே இருக்குங்க. அப்படியே ஆப்போசிட் சைடில் நீங்க ஷோபா போட்டுக்கலாங்க. இங்க பாருங்க, இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க. டைல்ஸோட டிசைனும் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. நீங்க இன்னும் ஃபிட்டிங்லாம் ஃபிக்ஸ் பண்ணல. சப்போஸ் உங்களுக்கு வேற எதனா ஃபிட்டிங்ஸ் இந்த ஹேண்ட் ஷவர்லாம் சில பேர் கேட்பாங்க, எனக்கு ஹேண்ட் ஷவர் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைம்ல வந்து நீங்க புக் பண்ணும்போது அந்த ஷவர்லாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த பெட்ரூமோட சைஸும் பாத்தீங்கன்னா 11/10. சரிங்களா? 11க்கு 10ல இந்த பெட்ரூம் சைஸ் கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. வென்டிலேஷனுக்காக ஒரு விண்டோ நம்மளுக்கு இருக்கு. சரிங்களா? இங்க பாருங்க, இந்த பெட்ரூம்குள்ளேயே பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு அட்டாச் ரெஸ்ட் ரூமும் கொடுத்துருக்காங்க. எங்கேயும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல டைல் ஃபினிஷிங் எல்லாமே பண்ணிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் இங்க பாருங்க, இங்க ஒரு பூஜா ரூம் செட்டப் ஹால்லே நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வேணா நீங்க பூஜா ரூம் செட்டப் மாதிரியும் பண்ணிக்கலாம். இல்ல அந்த கிளாஸ்லயே அந்த ரேக்ஸ் மாதிரி வச்சு இந்த டாய்ஸ் அது மாதிரிலாம் அந்த டெக்கரேஷன் பொருள்லாம் வைப்பாங்க பாத்தீங்களா, அது மாதிரி கூட இந்த ஏரியாவும் நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதுக்குள்ள அந்த லைட் ஃபிட்டிங் இங்க பாருங்க, இங்க லைட் ஃபிட்டிங் பாயிண்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அந்த லைட்லாம் ஃபிட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் சூப்பராகவே இருக்குங்க. அடுத்து நம்ம கிச்சன் பார்த்துடலாம் வாங்களேன். கிச்சனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு காம்பேக்டான கிச்சனா கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்ல ஒரு காம்பேக்டான கிச்சனா இருக்கு. நீங்க இங்க சமைக்கிற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இங்க பாருங்க, இது வந்து சமைக்கிற மாதிரி மட்டும் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். இல்ல இது வந்து கொஞ்சம் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்றீங்க அப்படின்னாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து கஸ்டமரோட சாய்ஸ். சரிங்களா? இவங்க வந்து அண்டர் கண்டிஷன்லேயே புக் பண்ணாங்க, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சில கஸ்டமைஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் கொஞ்சம் சின்னதா இருக்கு. வேணும்னா கொஞ்சம் பெருசாவே நீங்க செட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இங்க பாருங்க, இந்த சைடு வந்து நீங்க மிக்ஸி கிரைண்டர் அது மாதிரி வைக்கிற மாதிரி செட்டப் எல்லாமே பண்ணிக்கலாம். இந்த கிச்சனுக்குள்ளேயே பார்த்தா ஒரு சர்வீஸ் ஏரியா மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு வாஷ் மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ வாஷிங் மிஷின் செட்டப்பும் நீங்க இதுக்குள்ளேயே வச்சுக்கலாம். சரிங்களா? கொஞ்சம் உங்களுக்கு வெளியில தெரியாத வாஷிங் மிஷின்லாம் நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா பெரிய ஒரு வாஷ் மிஷின் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வாஷ் மிஷின் எங்க வர வேண்டியதுன்னா இந்த லாஸ்ட்ல வர வேண்டியதுங்க. இங்க வந்து வாஷ் மிஷின் வர வேண்டியது புக் பண்ண ஆல்ரெடி கன்செஷன்ல அண்டர் கன்செஷன்ல இருக்கும் போது புக் பண்ணதுனால நம்ம அங்க வச்சு கொடுத்துட்டோம், கஸ்டமரோட சாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி. சரிங்களா? இது மாதிரி சில கஸ்டமைஸ் ஒர்க்லாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு செகண்ட் பெட்ரூமுங்க. இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு 10/10 10க்கு 10ல 10/10 சைஸ்ல கொடுத்துருக்காங்க. லாஃப்ட் கபோர்ட்ஸ் எல்லாமே இருக்கு. எல்லா பெட்ரூம்லயும் பாத்தீங்கன்னா ஏசிக்கான ப்ரொவிஷன் இருக்கு. இந்த சைடு பாருங்க, இங்கேயும் பாத்தீங்கன்னா ஸ்லைடிங் டோர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனுக்காக. இதுக்குள்ளேயே நம்மளுக்கு மஸ்கிட்டோ நெட்டும் நம்மளுக்கு போட்டிருக்காங்க. சரிங்களா? சரிங்க, 840 ஸ்கொயர் ஃபீட்டும் பாத்துறோம், 785 ஸ்கொயர் ஃபீட்டும் பாத்துறோம். 840 ஸ்கொயர் ஃபீட்ல 2 யூனிட் அவைலபிளா இருக்கு. 3 BHK நம்மளுக்கு 2 யூனிட் அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அது மாதிரி 785ல ஒரே ஒரு யூனிட் தான் அவைலபிளா இருக்கு. ஸ்கொயர் ஃபீட் ரேட் இன்னொரு வாட்டி சொல்லுறேன், 6,700 6700 ரூபா நம்மளுக்கு பிரைஸ் கோட் பண்ணியிருக்காங்க. எக்ஸாக்டா நம்ம மேடவாக்கம் பாபு நகர் லொகேஷன் தான் இந்த ப்ராப்பர்ட்டி நம்மளுக்கு சேல்ஸ்க்கு வந்திருக்கு. சரிங்களா? யூடிஸை பொறுத்த வரைக்கும் 38% நம்மளுக்கு யூடிஎஸ் மட்டுமே வந்துடுங்க. உங்களுக்கு அடிஷனல் காஸ்ட் வரும். நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றோம். சரிங்களா? சரிங்க, இது மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் தான் நீங்க அடுத்தடுத்து ரெகுலரா பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் HP ஹவுசிங்.